நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீ தந்த அந்த நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை வார்த்தையை தியானிக்கவும் தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அடையாளை கூட உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையா இருக்கட்டும். அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தொடப்படட்டும் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் சற்று தியானிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஒடுக்குகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமானின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமென். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டியது சமயமும் தேவ செயலும். சமயமும் தேவ செயலும். ஒரு செயலை செய்யும் போது நம்ம நினைக்கிறோம் நம்முடைய சுய புத்தினால செய்தலாம், ஞானத்தினால. இப்ப சிலவங்களுக்கு சில காரியம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஐயோ அவங்க எவ்வளவு ஞானமா செயல்பட்டாங்க, அவங்க காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த ஒரு காரியம் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் திருப்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம். ஒருத்தன் ஓடி முதல் பரிசு வாங்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வேகம் இல்ல அது. அதே மாதிரி யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் யுத்தத்துக்கு ஒருத்தன் யுத்தத்துக்கு போறான், அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய பலம் அவனுடைய தான் பலத்தினாலதான் அவன் ஜெயிச்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஒருத்தன் ஒரு பிழைப்பு தேடி போறான், அவனுக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்றோம் அவனுடைய ஞானம், அவனுடைய சுய புத்தியினால அவன் நினைச்சுதான் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரி ஐஸ்வர்யம் அடைவதற்கும் புத்திமான்களின் புத்தியும் போதாது. அடுத்தது தயவு அடைகிறவர்களுக்கு வித்வான்களின் அறிவும் போதா. வித்வான் இப்ப ஒரு மியூசிக் வாசிக்கிறதுல வித்வான் சொல்லுவோம்ல. எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்றோம்னா, அவனுக்கு அந்த இடத்துல ஒரு தயவு கிடைச்சிச்சு, அவனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவன் அப்படி இருந்தனால அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா எல்லாவற்றையும் பார்க்கும்போது தயவு அடைகிறதுக்கு வித்வான்களை அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் அப்ப எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு ஒரு காரியங்கள் செய்யறாங்க, ஒரு ஒரு இதுல பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சமயம் அப்படிங்கும்போது ஒரு வேலை இல்ல, ஒரு ஏற்ற வேலை, ஒரு காலம், இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம். இப்ப நம்ம சில சமயம் நம்ம நினைப்போம், ஐயோ நான் இந்த ஒரு காரியத்தை செய்யறேன், ஏன் இது எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் இது எனக்கு இன்னும் தாமதம் ஆகுது. அப்போ அதற்கு அந்த வேலை வரணும், அந்த சமயம் வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு சமயமும் வரணும், தேவனுடைய செயலும் அங்க செயல்படும் போதுதான் அந்த காரியம் என்னது சக்சஸ் ஆகி முடியுது. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது 8ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா அதுல ஒரு 12 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டா. ஒவ்வொரு செயலும் செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒரு காலம், ஒரு சமயம். இல்ல இப்ப ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு தான் வரணும், 8:30 உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல. அதே மாதிரி இன்டர்வல் டைம் ஒரு டைம் கொடுப்பாங்க, லஞ்ச் டைம் ஒரு டைம், எல்லாத்துக்குமே ஒரு சமயம் இருக்குல்ல. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு டைம் இல்ல, அப்போ காலையில போறதுக்கு ஒரு டைம், விளையாடுறதுக்கு ஒரு டைம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லாவற்றிலும் எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும்
அது சக்சஸ் ஆகாங்க. அதுல ஒரு சமயம் இருக்குதுல்ல. அதே மாரி நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஏன் என்னுடைய காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது? என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், இல்ல ஏதாவது நம்முடைய பிசினஸ் காரியங்கள், இல்ல ஏதோ ஒரு சம்திங் எந்த விஷயத்திலயும் இல்ல அ காலதாமதம் ஏற்படுது அப்படிங்கும்போது, ஆண்டவருடைய ஆண்டவர் ஒரு வேலைய வச்சிருக்கிறார் நமக்கு. அது நமக்கு எப்ப குடுக்கணும் இல்ல? ஒரு குழந்தை பாருங்க உருவாகுது. அது 10 மாசம் அங்க காத்திருக்க வேண்டியது இருக்குல்ல. அந்த வேலை வரும்போது அது பிறக்குதுல்ல. அங்க ஆண்டவருடைய செயல் நடைபெறுது. அவர் அந்த வேலைய குடுக்கும்போது தான் அது என்ன செய்யுது, அந்த குழந்தை வெளிய வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, டைம் பண்ணி ஆப்பரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்கல்ல. அப்போ இந்த பிரசங்கி 3ல சொல்லப்படுது, பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கடல விதைக்கிறாங்க. அது ஒரு காலம் வரும்போது புடுங்குறாங்கல்ல. அது விளைச்சல குடுக்குது. அதே மாதிரி கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம், நடனம் ஆட ஒரு காலம், தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், அதே மாரி கற்களை எறிந்து விட ஒரு காலம், கற்களை சேர்க்கிறதுக்கு ஒரு காலம், அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதே மாரி தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், பார்த்தீங்கன்னா, கிழிக்க ஒரு காலம், தைக்கிறதுக்கு ஒரு காலம், ம் அதே மாரி மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேசுறதுக்கு ஒரு காலம் இல்ல? சில சமயம் சொல்லுவாங்க, சில சிச்சுவேஷன்ல பேசிட்டு போயிட்டாங்க. நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அ ஆணைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குதுல்ல. அ அதே மாரி பிரசங்கி 3:11 சொல்லப்படுது. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறாராம். ஆமென். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் நமக்கு இது எந்த எந்த நம்ம நம்ம குடும்பத்துல வீட்ல என்னென்ன காரியங்கள் எப்பப்ப நடக்கணும் அத அவர் நேர்த்தியா நமக்கு செய்து தாரார்ல. ஆனா நாம தான் என்ன செய்றோம், சில விஷயத்துல அவசரப்படுவோம். நம்ம மனம் நொந்து போயிருவோம். நம்ம கலங்கி போயிடுறோம் இல்ல. ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்படுது, அவர் சகலத்தையும் எல்லாவற்றையும் இந்த காரியம் மட்டும் கிடையாது, எல்லா காரியத்தையும் அதின் காலத்துல என்ன செய்றாரா, நேர்த்தியா நேர்த்தியா பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம வேதத்துல இருந்து ஒரு 2 காரியங்கள நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அ மூன் ஒரு 3ஆம் நாள்ல கலிலேயாவில கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய தாயும் என்ன செய்றாங்க, வராங்க. அவருடைய சீஷரும் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன செய்றாங்க, வந்திருக்காங்க. அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, திராட்சை ரசம் என்ன செய்யுது, குறைபடுது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு ஃபங்ஷன்ல இருக்கும்போது கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா ஃபுட் கம்மி ஆயிரும்ல. அந்த அந்த ஃபங்ஷன் நடத்துறவங்க, அந்த சமையல்காரங்கலாம் டென்ஷன் ஆயிருவாங்க. அடுத்தது முன்னாடிலாம் கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா, அம் அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். என்னன்னா, கூட்டம் அதிகம் ஆயிடுச்சுன்னா, உடனே என்ன செய்வாங்க சமையல் செய்றதுக்காக. அப்போ இங்கேயும் அதே மாரி என்ன ஆகுதுன்னா, அ திரா எது குறைபடுதுன்னா, திராட்சை ரசம் குறைபடுது. ஒரு திருமண வீடுங்கும்போது திராட்சை ரசம் பரிமாறப்படும். அப்ப அங்க குறைபட்ட உடனே, இயேசுவின் தாய் வந்து அவர நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாங்க. 4ஆம் வசனத்த பார்க்கும்போது, அதற்கு இயேசு, "ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன?" அப்படின்னு கேட்கிறார்ல. இப்ப இவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க திராட்சை ரசம் குறைபடுது. இயேசுவின் தாய் அவர்ட்ட சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைபட்டுச்சு. நம்ம கூட பேசுவோம்ல, ஐயோ! சாப்பாடு கம்மியாயிடுச்சா? பிரியாணி இல்லையா? இல்ல இது அ தொட்டுக்கிறதுக்கு உள்ளது, இல்ல சைட் டிஷ் உள்ளது கம்மியாயிடுச்சா? அப்படின்னுல. அதே மாதிரி இங்க சொல்லும்போது அவர் சொல்றாரு, "உனக்கும் எனக்கும் என்ன?" அப்படின்னு கேட்கிறார்ல. அங்க ஒரு கேள்வி. உனக்கும் எனக்கும் என்ன? நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட சொல்லுவோம்ல, பிள்ளைங்கள பார்த்து சில விஷயம் சொல்றோம். "உனக்கு என்ன இந்த வேல? தேவையில்லாத வேல. நீ இதுல மூக்க நுழைக்காத" அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் இங்க அவரு சொல்றாரு, "உனக்கும் எனக்கும் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, "என் வேலை இன்னும் வரவில்லை" அப்படிங்கிறாரு. இல்ல?
அவருக்கு தாயார் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தன் மகன்கிட்ட சொல்லும்போது எப்படியாவது அந்த குறையை அவர் நினைச்சுவாரு, நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையில அப்போ அவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்க, அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வேலை. அப்ப வேலை வந்தாதான் தேவ செயல் அங்க என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அப்போ நம்மளும் இன்னைக்கு நினைக்கிறோம் நம்முடைய காரியத்துல, ஐயோ இது நடக்கலையே, ஏன் நடக்கலன்னு புலம்பி தித்துறோம்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வேலை வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே தாயார் அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த வேலைக்காக நம்ம என்ன செய்யணும்னா, காத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணுமா, காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணுமா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:7 சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அப்போ நம்ம யாருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கணுமா? கர்த்தரையே நோக்கி அமர்ந்து அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருக்கு என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா. எந்த ஒரு காரியம் லேட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, புலம்பிட்டு ஐயோ இது ஏன் நடக்கலைன்னா நம்முடைய சுய புத்தினால என்ன செய்ய முயற்சி பண்ண எது அவருடைய பாதத்துல இருந்து அவருக்காய் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். இங்க தாயார் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படி ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடி அங்க வைக்கப்பட்டிருக்குல்ல. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடியில தண்ணிய நிரப்புங்க அப்படிங்கிறாரு. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்புறாங்கல்ல. வேலைக்காரங்க நிரப்புறாங்க. ஏன்னு கேட்கல, எதுன்னு கேட்கலல்ல. அப்ப அந்த வேலை வரும்போது அவர் என்ன செய்யணும்னு நமக்கு குடுக்குறாரோ, ஆண்டவர் நம்ம மனசுல தோணும்ல, இந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா யார் மூலமாவது நமக்கு வரும். இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரியத்துக்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அத கரெக்ட்டா செய்யணும். அதுக்கு ஏன் என்னன்னு என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அந்த நேரத்துல சிலவங்க சொல்லுவாங்கல்ல, நமக்கே தோணும். மனசுக்குள்ள இத செய்யணும். இங்க போணும் அப்படின்னு தோன்றும்போது நம்ம கண்டிப்பா அத என்ன செய்யணும்? செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். இங்க சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட அந்த ஜாடியில தண்ணிய நிரப்புங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க? அ பன் நிரப்புறாங்க தண்ணிய. அவர் கொண்டு போய் குடுக்க சொல்றாரு. பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போறாங்க. பாருங்க அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததுன்று தண்ணீரை மண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தன்று பந்தி விசாரணுக்கு தெரியாதனால அவன் திராட்சை ரசமா மாறின தண்ணீரை பார்த்துட்டு சொல்றாரு, மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. நீரும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் கொடுத்திரல. அங்க நல்ல ரசம் கொடுக்கப்படுது. அப்போ ஆண்டவருடைய செயல் வரும்போது அங்க ஒரு பெஸ்டானதா அது மாறுது இல்ல. அந்த குறைவு என்ன செய்யுது? நிறைவாக்கப்படுது. அப்ப அந்த குறைவு நிறைவாக்கப்படணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். மனுஷனுக்காக நம்ம காத்திருக்க கூடாது இல்ல. சில காரிய நேரங்கள்ல நம்ம மனுஷனை பார்த்து மனுஷனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அவங்க செய்திருவாங்க, இவங்க செய்திருவாங்க, இவங்ககிட்ட போனா எனக்கு செய்வாங்கன்னு இல்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து, வேதம் சொன்ன மாதிரி கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருடைய வேலைக்காய் அவர் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது, இன்னொரு வசனம் கூட நம்ம வேதத்துல சொல்லுவது, சங்கீதம் 27:14 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கு ஒரு திட்ட மனதோட, அந்த திட மனதுங்கும்போது தைரியத்தோட கர்த்தர் எனக்கு செய்வாரு. எனக்கு அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா அவங்க என் வேலையில வரல அப்படின்னோட அந்த தாயார் அப்புறம் ஒண்ணுமே சொல்லல. வேலைக்காரங்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் அந்த திட்ட மனதோட என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்வாரு. அவருக்காக நான் காத்திருக்கேன். அந்த வேலை அந்த காரியத்தை அவர் எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்னு அந்த திட்டமனதோட ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன செய்யணும்? அவருக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது, நம்முடைய குறைகளை அவர் என்ன செய்றாரு? நிறைவாக்கக்கூடியவராய் இருக்கிறாருல்ல. அப்போ நம்ம அதே மாதிரி அவருக்கு அந்த வேலை வரும்போது ஆண்டவர் அதை என்ன செய்றாரு?
நேர்த்தியாய் செய்துறாருல. எவ்வளவு அழகா யாருக்குமே தெரியாது. வேலைக்காரனுக்கு மட்டும்தான், ஆண்டவருக்கும் வேலைக்காரர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அது தண்ணி அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய வீட்லயும் ஒரு காரியத்துக்காக நம்ம செயல்படுறோம் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் அவர் எப்படி செய்யறாரு, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மள எப்படி நடத்துறாருங்கிறது நமக்கு தான் தெரியும்ல. நம்ம அவருடைய பாதத்துல அவருடைய வேலைக்காய் நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா நம்முடைய குறைகளை நிறைவாக்க கூடியவராய் இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்னா சில சமயத்துல நம்ம சுய முயற்சியோட, அதான் இன்னும் நீதிமொழிகள் சொல்லப்படுது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சுய புத்திய மேல சாயிரோம்ல, நம்முடைய காரியங்களை எல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறோம். யாரையாவது கூட்டு செய்திடலாமா, இவங்கிட்ட சொன்னா அந்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், சுய முயற்சி எடுக்கிறோம். அதனால வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கணுமா. சுய புத்தின் சாயாமல் முழு இருதயமும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. 6ஆம் வசனம் சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அப்பொழுது அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளணுமா. அவர் எனக்கு செய்வார், கண்டிப்பா அவர் எனக்கு செய்வாரு. என்னுடைய பாதையை அவர் செவ்வையாக்கி தருவார், என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி சங்கீதத்துல சொல்லப்படுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வைக்கிறார். அப்ப நம்ம அவரிடத்துல ஒப்புவிச்சிடணும்ல. அவரிடத்துல ஒப்புவித்து அந்த வேலைக்காய் காத்து இருக்கும்போது கண்டிப்பா அவர் என்ன செய்யறாருன்னா நேர்த்தியாய் செய்யறாரு, அழகா செய்து முடிச்சிடறாரு, பெஸ்டானதா செய்யறாரு. பாருங்க, அந்த பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு கொடுக்க சொல்லும் போது அந்த சொல்றாங்க, மணவாளனை அழைத்தவர் சொல்றாரு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்திரே அப்படின்னு சொல்றான் இல்ல. அப்ப ஆனா அங்க நடந்த விஷயம் என்னது, வேலைக்காரருக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும்ல. அது மாதிரி நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய குறைகளை நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த அவருடைய செயல் நடைபெற நாம அவருக்கா என்ன செய்யணும், காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். 2வது நம்ம வேதத்துல இன்னும் ஒரு பார்க்கும்போது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். வேதம் சொல்லுது, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவாராமேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. நம்ம அவருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் போது அவர் நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் நம்மளை உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். இது நம்ம பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 40 அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுது, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் அப்படின்னு சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம்ல. யோசேப்பு தன் சகோதரர்களால குழியில தூக்கி போடப்பட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா சிறைச்சாலையில இப்ப இருக்கிறாரு. சிறைச்சாலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்கு எகிப்து ராஜாவிட்ட பான பாத்திரக்காரனா இருந்தவரும் சுயம்பாகியின் தலைவனும் 2 பேரும் என்ன செய்றாங்கன்னா அந்த ஏதோ காரியத்தின் மித்தமாக என்ன செய்றாங்கன்னா அந்த சிறைச்சாலைக்கு வராங்க, யோசேப்பு இருக்கிற இடத்துக்கு வராங்க. பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்கன்னா அந்த 2 பேரும் விசாரிக்கிறதுக்காக யோசேப்பு நியமிக்கப்படுகிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 40,000 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது
காலமே யோசேப்பு அவரிடத்துல போய் அவளை பார்க்கும்போது அவங்க கலங்கி இருந்தாங்க. அவர் ஒரு கலக்கத்தோட இருக்கிறாங்க. அப்போ அவன் தன் எஜமானுடைய வீட்டுல தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்களை முகங்கயின்று துக்கமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு கலக்கத்தோட இருக்கிறாங்க. ஏன் நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சொப்பனம் கண்டோம். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லன்னாங்க. அதற்கு யோசேப்பு சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது வந்து தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன செய்றாரு, யோசேப்பை நோக்கி தான் ஒரு சொப்பனம் கண்டதாக சொல்றாரு. என்ன சொப்பனம் அப்படின்னா, சொப்பனத்துல ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதுல பூக்கள் மலர்ந்திருந்துச்சு. அதன் குலைகள் பழுத்த பழங்கள் காணப்பட்டுச்சு. அ பார்வோனுடைய பாத்திரம் என் கையில இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவளை பார்வோனுடைய பாத்திரத்துல பிழிந்து, அந்த பாத்திரத்த பார்வோனுடைய கையில கொடுத்தேன் என்று தான் சொப்பனத்த சொல்றான். அப்ப நான் ஒரு திராட்சை செடிய காண்றேன். 3 கொடி இருக்குது. அது துளிக்குது, பூக்குது, காய்க்குது, பழுக்குது. அந்த பழத்த பிழிஞ்சு பார்வோனுடைய அந்த பாத்திரத்துல அ பிழிஞ்சு நான் என்ன செய்றேன், குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், அ உடனே அவரு சொல்றாரு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலைய உயர்த்தி, உன்ன மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவாரு. முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவ கையில நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அ அப் சொ சொல்லி அந்த சொப்பனத்த சொல்லிட்டு தான் அந்த 14ஆம் வசனத்துல சொல்றாரு. ம் இந்த அர்த்தம்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ வாழ்வடைந்திருக்கும்போது அ நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்ன நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்த பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, நான் எபிரோனுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்குல வைக்கும்படிக்கு நான் வந்து இவ்விடத்துல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு சொல்றாரு. இல்ல இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்ல? யாராவது இந்த காரியத்த நம்ம செய்திட மாட்டாங்களா? நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை இவங்ககிட்ட சொன்னா இவங்க இத நடத்தி தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம்னா நினைக்கிறோம்ல. இவங்கிட்ட சொல்லிட்டோம்னா இவங்க நமக்கு சிலவங்ககிட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க, "பாப்போம் நம்ம பண்ணிரலாம், வச்சிரலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அ ந நெ பிள்ளைக்கு வேலை வாங்கி குடுத்துருங்க. எம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, "கண்டிப்பா பண்ணிரலாம், வச்சிரலாம்." நம்ம அத நம்பிட்டு இருப்போம் இல்ல. பார்க்கும்போது என்ன செய்றாங்க, மறந்து போடுறாங்க. அதே மாரி தான் இங்க யோசேப்பும் சொல்றாரு அந்த பானபாத்திரக்காரன்ட்ட, "நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்ன நெனச்சுக்க. என் மேல தயவு வை. என் காரியத்த வந்து நீ என்ன செய்யணும், பார்வோனுக்கு அறிவிச்சு, இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கு. நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன்." எவ்வளோ வேதனையோட சொல்றாருல்ல. "களவா கொண்டு வரப்பட்டேன். என்ன அந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்துல ஒண்ணுமே செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேதனையா சொல்றாருல்ல. எப்படியாவது இவர்ட்ட சொன்னா இவரு நம்மள எங்கருந்து விடுதலை ஆக்கிருவாரு. நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சொல்றாருல்ல. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பார்க்கும்போது அவரு அந்த சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்துச்சு. நடந்து அவர் என்ன செய்றாரு, திரும்பவும் அந்த அரண்மனைக்கு போறாரு. ஆனா 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்த நம்ம வாசிக்கும்போது, ஆனாலும் பானபாத்திரத்தின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, யோசேப்ப நினைக்கல, மறந்துட்டாரு. இன்னைக்கு மனுஷன நம்ம நம்பும்போது இல்ல, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்ல. அதே மாரி சங்கீதத்துல சொல்லப்படுது. நம்ம சங்கீதம் 112ஆம் சங்கீதம். சங்கீதத்துல அது கரெக்ட்டா இந்த நம்ம அம் மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல அ
சங்கீதம் 146 சங்கீதம் 3 முதல் 5 வரை வாசிக்கும் போது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறதுல, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா மனுஷனை நம்புறோம் இல்ல. இன்னைக்கு இப்ப யோசேப்பு கூட அந்த ஜெயில இருக்கும்போது, நான் களவாய் பிடித்துட்டு வந்துட்டு வந்தேன், இங்க இருந்து நம்மளை யாரு வெளியே கொண்டு போவான்னு அவருக்கு ஒரு கலக்கம் இருந்திருக்கும்ல. கலங்கி போயிருப்பார்ல. ஒரு நாளும் நான் செய்யாத தப்புக்காக இன்னைக்கு கூட நம்ம நினைக்கலாம்ல, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கி போயிடுறோம்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்ல. சில சமயம் நம்ம உபத்திரவத்தின் வழியா என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கடந்து போக வேண்டியிருக்கும். யோபு சொல்றாருல, நான் முற்புறத்துல பார்க்கும் போதும் அவரை காண, பிற்புறத்திலும் பார்க்கும்போது அவரை காண, ஆனாலும் நான் என்ன செய்வேன்னா, பொன்னாக இடது நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. யோபு 23 அதிகாரம் 8, 9, 10 பார்க்கும்போது, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்து அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். எவ்வளவுதான் சொல்றாருல. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கும்ல. சில சமயம் நம்ம முன்னால போனாலும் அவரை காண முடியாது, பின்னால போனாலும் எவ்வளவு நான் ஜெபிக்கிறேன், நமக்கு ஜெபத்துக்கு பதிலே இல்லையே, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்காய் நேரத்தை செலவிடுறேனே, ஒரு பதிலையும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போயிருக்கிறோமா. அவர் சொல்றாரு, வலது புறத்துல நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்து இருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாருல. நம்ம போகிற வழி நம்ம எப்படிப்பட்ட வழியா இருக்குது, நம்ம எந்த வழியில போறோம், எப்படிப்பட்ட வழியில போறோம். உபத்திரத்தின் வழியிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாருல. உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம போகிற வழி அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாருல, நம்ம கூட தான் இருக்கிறாரு. சங்கீதம் 122 சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. அவர் நம்ம பக்கத்துல என்ன செய்றாரு, நிழலா தான் இருக்கிறாரு. பகலிலே வெயிலாகிலே இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம பக்கத்துல அவர் நிழலா தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம பார்த்தோம்னா சீஷர்கள் படகுல போகும்போது ஆண்டவர் அந்த படகுல தான் இருக்கிறாருல. பயங்கரமான காற்று அடிக்குது, அவங்க என்ன செய்றாங்கன்னா பயப்படுறாங்க. ஐயோ, சொல்றாங்க மார்க் 4 அதிகாரத்துல, அவர் வந்து மார்க் 4:38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு என்றார். அவங்க மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிய என்று ஒருவரோட சொல்லி கொண்டான்னு பாக்குறோம். பாருங்க, அவரு அவரும் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போற வேற படகுல அவருடைய கூட. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, கப்பலின் பின்னணியத்துலதான் அவர் தலையணை வைத்து படுத்து என்ன செய்றாரு, நித்திரையா இருந்தாரு. இன்றைக்கு நம்ம கூட தான் அவர் இருக்கிறாருல்ல. சங்கீதத்தை 127 சொன்ன நிழலா இருக்கிறாரு, நம்ம படகுல தான் இருக்கிறாரு, நம்ம வீட்டுலதான் இருக்கிறாரு, நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஆனா என்ன மாதிரி சூழ்நிலை வருது பாருங்க. பலத்த சுழல் காற்று, படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல மோதுது இல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அது போல பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், வியாதிகள் இன்னைக்கு வந்து நம்மள மோதுது இல்ல. நம்மள தாங்க முடியாத சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம் இல்ல. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நம்ம தத்தளிக்கிறோம் இல்ல. ஆனா நம்ம கூட தான் இருக்கிறாரு. உடனே அவங்க பயந்துட்டு, போதகரே, நாங்கள் மடித்து போறவங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கிறோம்ல. ஏசப்பா, நான் உம்மத்தானப்பா நோக்கி பாக்குறேன், உம்மத்தானப்பா நான் கூப்பிடுறேன், உம்முடைய பாதத்துல தானப்பா அமர்ந்திருக்கேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு வியாதி, ஏன் எனக்கு இந்த இழப்புன்னு நம்ம கேட்கிறோம் இல்ல. ஆனா
ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அத எழுந்து காற்றை அதட்டி, அது கடலை இறையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்றாரு. ஏன் பயந்தீங்க அப்படின்னு கேட்கிறாருல்ல. எவ்வளோ ஈஸியா கேட்டாரு, சிம்பிளா கேட்டாரு. ஏன் பயந்தீங்க அப்படின்னு கேட்கிறாருல்ல. அப்புறம் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு இல்ல. ஆனா அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம விசுவாசம் இல்லாம விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தை அவர் பாக்குறாருல்ல. அந்த வேதம் சொல்லுது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்ம என்ன செய்யணும், கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வரும், பெருமழை பெய்தாலும் பெரு காற்று வந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம அந்த அஸ்திபாரத்தின் மேல கண்மலையா கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் பண்ணப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒருபோதும் அது என்ன செய்யாதான், ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லி இருக்கப்படுது இல்ல. அது பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல மோதினாலும் அது விழல. ஏன்னா அது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். அதான் யவீரின் மகள் பார்க்கும்போது கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக் கொள்றாரு இல்ல. அவரு ஜபாலே தலைவன் உடனே ஆண்டவர் போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ என்ன செய்றாங்க அப்படின்னா, பார்க்கும்போது அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா, எவ்வளோ பேரு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5 அதிகாரம் 26ல பார்க்கும்போது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, அநேக வைத்தியர்களால யார்கிட்டெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட கூட ஒரு பலகீனம் முடியல, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவாங்கல்ல, அந்த டாக்டர்கிட்ட பாத்தீங்கன்னா சரியாயிருது, அங்க போனீங்கன்னா சரியாயிரும், இங்க போறோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் போவோம்ல, முடியாத பட்சத்துல சொல்றவங்ககிட்ட எல்லாம் போவோம். அதே மாதிரி அந்த ஸ்திரீயும் போயிருக்காங்க. தனக்கு உண்டானவளை எல்லாம் செலவழிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் செலவழிச்சாங்க. இனி ஒண்ணுமே கிடையாது. ஆனா சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அதிக வருத்தம் அவங்களுக்கு இல்ல, வருத்தம் அடையிறாங்க. அப்பதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அந்த 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவங்க சொல்றாங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இல்ல, தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கையில விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் சொஸ்தமாவேன், நான் குணம் அடைவேன் அப்படின்னு சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக செல்றாங்க. சென்று அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்கல்ல. அப்போ நம்மளும் இன்னைக்கு எந்த ஒரு காரியம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்ல, ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறோம். அது 2-3 தடவை ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா ஒரு சோர்வு வந்துருது, ஒரு பலகீனம் வந்துருது. என்ன இது நடக்கல அப்படின்னு நம்ம அடுத்து நம்ம சுய முயற்சியை பாக்குறோம். அதனாலதான் சொல்லப்படுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வை. நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும், அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் அந்த இடத்து படகுல படுத்துதான் இருக்கிறாரு. ஆனா பெருங்காற்று மோதி அடிக்குது இல்ல. அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம நினைச்சுக்கூடாது, பயப்படக்கூடாது. அவருக்கு பின்னாக செல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நான் வஸ்திரத்தை தொட்டா சுகம் அடைவேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக சென்று அந்த ஜெபத்தை விடவே கூடாது. கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், கேட்டுட்டே இருக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். போய் பின்னால போய் தொடுறாங்க, ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுது. அவர் கேட்கிறாரு, யாரு இது தொட்டா அப்படின்னு. பாத்தீங்கன்னா எல்லாரும் சீஷரை சொல்றாங்க, அநேக கூட்டத்துக்குள்ள யார் தொட்டா நமக்கு எப்படி தெரியும்னு இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ அவங்க முன்னால வந்து சொல்றாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்மையெல்லாம் சொல்றாங்க. 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறாரு இல்ல. நம்முடைய விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்குமா, நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு அற்புதத்தை உண்டு பண்ணும், நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய பலகீனத்தை மாற்றும். நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரல. உன் விசுவாசம், அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது, நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க. அந்த ஸ்திரீ எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டாங்க. நம்ம அதை சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருப்போம்ல, ஐயோ இவ்வளவு செலவழிச்சுட்டானே, இவ்வளவு பார்த்துட்டானே, இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு கலக்கும்ல. அதே கலக்கம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசுவை கேள்விப்பட்ட உடனே சொல்றாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி இல்ல.
அவருக்கு பின்னாக சென்றாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும், அவருக்கு பின்னால செல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம ஒருபோதும் விட்டு கூடாது. வேதத்துல ஒரு ஒன்றியவான் 5 அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசித்தோம்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமா. அவர் எனக்கு கொடுப்பாரு. இப்ப அந்த ஸ்திரீ சொன்னாங்க பாருங்க, நான் வஸ்திரத்தை தொட்டேன்னா, இன்னைக்கு ஆண்டவர்ல வஸ்திரம் தொடுறதுக்கு இல்ல. அப்ப அவருடைய வார்த்தை இருக்குதுல்ல, அந்த வார்த்தையை நாம அறிக்கையிட்டு ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு செய்வாரு, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்துட்டாரு, அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணுமா, கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணுமா, தொடர்ந்து விடக்கூடாது. இல்ல சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, நம்பிக்கையோடு கேட்கணும். அதே மாதிரி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கோமா. அவர் என் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பாரு, எனக்கு அவர் கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். அந்த நம்பிக்கை, நம்ம தேவன் மேல உள்ள நம்பிக்கை, நம்ம அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட நம்ம காணப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்கும்போது அவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவார்ல. இன்னைக்கு யோசேப்பும் பாருங்க, அவரு அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட நீ என்ன நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவன் மறந்துட்டான். பாத்தீங்கன்னா அந்த வேத வசனம் சொல்லுது, யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். 41 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்றான். 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் மறந்து போயிடுச்சு, 2 வருஷம் ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செய்யறாங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் கேட்கிறாரு. 41 அதிகாரம் 8 வசனத்துல, காலமே பார்வனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்துல சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளை அழைப்பித்து அவர்களுக்கு தான் சொப்பனத்தை சொன்னா, ஒருவரால் அதன் அர்த்தத்தை என்ன செய்ய முடியல, பார்வனுக்கு சொல்ல முடியல. அப்பதான் பான பாத்திரங்களுடைய தலைவன் பார்வனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அந்த 9 வசனத்துல சொல்றாரு, பார்வன் தம்முடைய ஊழியக்காரர்கள் கடுங்கோவனுடைய எண்ணெயும் சோமன் தலைவனையும் தலையால அதிபதி வீடாகி சிறைச்சாலைல வைத்திருந்த காலத்துல நாங்க இதே மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தோம். அந்த சொப்பனத்துக்கு எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவர் சொன்னோம். அவர் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னாரு, அவர் சொன்னபடியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 41 அதிகாரம் 14 வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வன் இடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் செய்யும் போது சடனா எப்ப நடக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது இல்ல, எந்த நேரத்துல நடக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவருக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அது பெரு காற்று அடிக்கும், பெரிய கொந்தளிக்கத்தக்க அலை வந்து நம்ம மேல மோதும், படகுல மோதுன மாதிரி மோதும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பயந்தீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டுல. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் நம்ம பயப்படாம அந்த ஒரு தைரியம் வேணும். அதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஒருத்தர் சொல்றாருல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இருக்கான், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னா, நான் விசுவாசிக்கிற ஆண்டவன்னு சொல்லிட்டு இல்ல, சந்திரரோகியா இருந்த ஒரு மகனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறான்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருல, கண்ணீரோட வேண்டுகிறார். அது போல நம்மளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னிடத்துல அவிசுவாசம் வந்துடக்கூடாதுப்பா, நான் விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும் அப்பா, அதை எனக்கு தாரும். உமக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும் இல்ல. காத்து இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, திடீர்னு பாருங்க, 2 வருஷம் மறந்துட்டான். மனுஷன்ட்டு சொல்லும் போது மனுஷன் மறந்து போயிடறான்ல, ஆண்டவர் மறக்க மாட்டாரு. அதுதான் அந்த வேலை வரணும். அந்த வேலையும் தேவ செயலும் நடக்கும் போது கண்டிப்பா நம்ம காத்திருக்கும் போது பூமியில அவர் உயர்த்துவார் அப்படின்னு சங்கீதம் 37:22 சொன்ன மாதிரி, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உன்னை பூமியில் இருக்கும்படிக்கு அவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொன்ன மாதிரி பாருங்க, திடீர்னு அங்க வராங்க, அவருடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்படுது, சவரம் பண்ணப்படுறாரு, ஒரு மாற்றமே வந்துருச்சு இல்ல. இன்றைக்கு நம்ம இது பார்க்கும்போது ஆவிக்குரிய நம்ம ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது அவரு ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படுது இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம். அவருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவருடைய வேலைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த காரியத்தை செய்யறாரு. அவர் செய்யும் போது அது சடனா நடக்கும். எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல பாருங்க.
திடீரென்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு அவனை அழைப்பிக்கிறாங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்து அப்புறம் சொல்றாரு யோசேப்பை, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அது அர்த்தத்தை நீ அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்வோன் சொல்ற, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, சொப்பனத்தை சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுது. கடைசியில பாத்தீங்கன்னா 40ஆம் வசனத்துல பார்வோன் சொல்றாரு, நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனா இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் அப்படின்னு சொல்றாருல. எகிப்து தேசம் முழுமைக்கும் அந்த வேதம் சொன்ன சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 34 வசனம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, பாருங்க, தெண்டனிட்டு பணியங்களை ஏற்று அவனுக்கு முன்பாக குருவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை என்ன செய்யறாரு, அதிகாரியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னா நம்ம அந்த வேலைக்காய் காத்திருக்கணும். ஆண்டவருடைய செயல் நேரிட நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் போதே கண்டிப்பா அவர் பெஸ்டானதை கொடுப்பாரு. பாருங்க, அவர் மனுஷனை தேடினாரு, மனுஷங்க மறந்துட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்க மறந்து போலாம், நம்ம கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நீதன் வலது கரத்துல உன்னை தாங்குவேன்னு சொல்றாருல. நம்ம பயந்து போயிடுறோம் இல்ல, சில சூழ்நிலைகள் நம்மள நெருக்கும் போது, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கலங்கி போயிடுறோம்ல. யோவான் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிருது. அந்த விசுவாசம் யார் மேல இருக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வாரு. நேரம் தாமதம் ஆனாலும் 2 வருடங்கள் தாமதம் ஆயிடுச்சு இல்ல, போய் அவரு மறந்து போயிட்டாரு, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. மனுஷன் மறக்கலாம், ஆனா என் தகப்பன் நம்மள நினைச்ச மாட்டாரு, மறக்க மாட்டாரு. அவர் நினைப்பாரு, என் பிள்ளை எனக்காக காத்திருக்குல்ல, எனக்காக காத்திருக்கு, அதனால என் பிள்ளைக்கு நான் செய்யணும்னு கண்டிப்பா அவர் நினைச்சுவாரு. நம்மள ஒருபோது கைவிட மாட்டாரு. அதனால நம்மளை அவர் உயர்த்தும்படிக்காக, நமக்கு நம்முடைய காரியங்களை அவர் செய்யும்படியாக, அந்த வேலைக்காக நம்ம ஆண்டவருடைய வேலைக்காய் நம்ம காத்திருப்போம். காண ஒரு கல்யாண வீட்லயும் ரசம் குறைப்பட்டுச்சு, அந்த வேலை வரல அப்படின்னு சொன்னார்ல. அது போல இன்றைக்கு நம்ம குறைப்பட்டவர்களா காணப்படலாம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படலாம், நம்ம வீட்டுல குடும்பத்துல குறைவுகள் காணப்படலாம். நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நம்முடைய குறைவை நிறைவாக்குற தேவன் எல்லாரும் ஆச்சரியப்படும் மாதிரி, ஐயோ எல்லாரும் ருசி குறைந்ததை கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ருசி உள்ளதை கொடுத்துட்டு கடைசியில ருசி குறைஞ்சதை கொடுப்பாங்க. ஆனா இது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை ருசி உள்ளதா இருக்கிறதே, அது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு ருசி உள்ள வாழ்க்கையா ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஒருபோது பயப்படக்கூடாது, விசுவாசத்தில் நம்பிக்கையோட திட்டமனதோடு அவருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறாப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நித்தந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உடைய கரத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அநேக குறைகள் காணப்படுது ஆண்டவரே, பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய மாத்திரமே கூடும் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஆனா ஒரு கல்யாண வீட்டுல குறைவை நிறைவாக்கின தேவன், அந்த வேலைக்காய் காத்திருங்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள்னு தாயார் சொன்னது போல அவர் சொன்னது போல செய்தாங்க. அங்க தேவ செயல் நேரிட்டது, தண்ணீர் ரசமாக மாற்றப்பட்டது போல. ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் அப்படி செய்வதற்கு நான் எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க இசப்பா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தா, எந்த ஒரு தப்பும் பண்ணலையே, பானபாத்திரக்காரத்தை என்ன நினைத்துக்கோன்னு சொன்னா மறந்து போயிட்டா. ஆனா என் தகப்பன் நினைச்சு கொண்டாரு. அவருக்கு அந்த நேரம் வரும்போது அவர் எகிப்து முழுமைக்கும் அதிகாரியா ஏற்படுத்தின போல எங்களையும் நீங்க உயர்த்த வல்லவரா இருக்கிறப்பா. அதற்கு நாங்க காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதற்கேற்ற பலனை தாங்க, எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்துங்க.
நாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் பயந்துடக்கூடாது ஆண்டவரே. மேல நம்பிக்கை உடையவர்களாய், விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், நீர் கொடுக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்க கிருபை செய்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.